2026க்கு அண்ணாமலை, செந்தில் பாலாஜி, எஸ்பி வேலுமணி இந்த 2 பேரையும் தாக்கு பிடிச்சதா நீங்க நினைக்கிறீங்களா? எஸ்பி வேலுமணியும் கட்டாயம் தாக்க உண்டு. ஏன்னா பூத் லெவலில் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி சொல்லவே வேண்டாம். அவங்க எப்படி வாக்கரசில் வந்து வெற்றி பண்ணுற நுணுக்கம் வந்து செந்தில் பாலாஜி நன்கு தெரியும். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட அரவங்குறிச்சியில் வந்து ஃபார்முலா கூடார ஃபார்முலா வகுத்து வந்தவர், ஈரோட்டில் ஃபார்முலா வகுத்து வந்தவர். ஸோ அரசியல் தேர்தல் களத்தை வந்து வெற்றி பெறுவதற்கான யுக்திகளை பயன்படுத்துகிறது. நிறைய தோல்வியும் சந்திச்சுக்க அது விஷயம், கருவிலே தோல்வி எடுக்கிறதுக்கு அது விஷயம். பட் இருந்த போதும் தேர்தலை கொஞ்சம் இறங்கி அடிக்கக்கூடிய நபர், வேலுமணியும் இறங்கடிக்கிற சூழ்நிலை நபரில் அந்த இடத்தில் தாக்கு பிடிக்கணும்னு சொன்னால் அரசியலாக செய்தால் அந்த இடத்தில் அண்ணாமலை தாக்கு பிடிப்பார். கோயம்புத்தூரில் நான் இப்போ எடுத்த லேட்டஸ்ட் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10% வாக்குகளை வந்து விஜய் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கோயம்புத்தூரில். அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேர்தல் வருகின்ற போது நிச்சயமாக அண்ணாமலைக்கு சவால் தான் இருக்கும். லண்டன்லேருந்து வந்த பிறகு ஃபர்ஸ்ட் வந்து அதான் அரசியல் தொடங்க முடியும் இல்லையா? ஏற்கனவே விட்ட வந்து முடிஞ்சு போச்சு அந்த செல்வாக்கு. இதுக்கு மேலே புதுசாக வந்து ரீகால் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை தான் அண்ணாமலை பொறுத்தவரை இருக்கார் ஒழிய அதனுடைய பிம்பம் வந்து சற்று குறைஞ்சிருக்கு. அண்ணாமலை அவர்கள் வந்து சோஷியல் மீடியாவில் அண்ணாமலை ப்ரொமோஷன் இருக்க ஒழிய களத்தில் வந்து இல்லை. அந்த களத்தை அவர்களுக்கு சாதகமாக மாற்றுகிற போது வாக்கு சதவீதம் கூடும், வாக்கு அரசியல் வெற்றி பெற சூழ்நிலை இருக்கும். கெட்டவராக இருக்க செந்தில் பாலாஜி போன்ற ஆட்கள் இருக்கிற போது நல்லவர் எப்படி வெற்றி பெற முடியும்? கெட்டவராக இருக்க வேலுமணி இருக்கிற போது எப்படி நல்லவர் வெற்றி பெற முடியும்? ஸோ வாய் கெட்டது தவறிட்டார் அண்ணாமலை. அதுபோல் வருகிற 2027 தவறப்படாதுன்னு எச்சரிக்கை நான் சொல்றேன். பிச்சை எடுக்கிற கட்சி தான் விடுதலை சிறுத்தை கட்சி. ஐயா சாமி போடு அப்படின்ற நிலைமையில் தான் இருக்க ஒழிய அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ற அளவுக்கு கட்சி அல்ல. இவனா சும்மா ஊடகத்திலையும் தொலைக்காட்சிலையும் வந்து என்ன சொல்ல முடிய விசிகா துறைமுகம் கேட்க அளவுக்குலாம் இங்கெல்லாம் ஒன்றும் கிளையெல்லாம் ஒன்றும் ஸ்ட்ராங்கா இல்லை. அண்ணாமலை, சீமான், விஜய் அவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து எதிர்த்தால் வீழ்த்தலாம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஐபிடிஎஸ் நிறுவனத்தின் தேர்தல் வியூக வகுப்பாளர் திரு திருநாவுக்கரசு அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் என் தமிழ் உறவுகளுக்கு. சார், திமுகவின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இப்போ ஜாமீனில் வெளியே வந்திருக்காரு. எல்லாருமே வந்து திமுகவுக்கு ஒரு பாசிட்டிவாக பார்த்துட்டு இருக்க இந்த நேரத்தில் நம்ம கொங்கு மண்டலத்தை பார்க்கணும். ஏன்னா கொங்கு மண்டலம் அப்படின்னாலே திமுக தரப்பில் செந்தில் பாலாஜியும், அதிமுக தரப்பில் எஸ்பி வேலுமணியும் சொல்லுவாங்க, பாஜக தரப்பில் அண்ணாமலையை சொல்லுவோம். இப்படி இருக்கும்போது வெளியே வரும் பட்சத்தில் 2026க்கு அண்ணாமலை, செந்தில் பாலாஜி, எஸ்பி வேலுமணி இந்த 2 பேரையும் தாக்கு பிடிச்சதா நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் கேள்வியில் ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை புரிஞ்சு, அதாவது பாசிட்டிவாக இருக்குது செந்தில் பாலாஜி. நம்ம வசூல் பண்ணி கொடுத்தாலும் பாசிட்டிவ். எப்படின்னா 10ஆம் தேதினா கரெக்டாக வசூல் பண்ணக்கூடிய ஒரு வசூல் மன்னன், வசூல் ராஜா எம்பிபிஎஸோட நல்லா வசூல் பண்ணக்கூடிய மன்னர் வந்து செந்தில் பாலாஜி. அப்படி வந்தபோது திமுக தொண்டர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா அவர் அமைச்சராக இருந்தபோது ஊராட்சி மன்ற செயலாளர்களுக்கு, கிளை செயலாளர்களுக்கு ஒரு தொகையை கொடுத்தவர் அந்த அமைச்சர். அப்படின்றபோது வீட்டுக்கும் கொடுப்பார், கட்சிக்கு இருப்பவர்களும் கொடுப்பார், நம்பிக்கைகளும் கொடுப்பார். அப்படி இருக்கும்போது எல்லாரும் வரவேற்க தான் செய்வான். ஏன்னா கொள்ளையடிப்பதை பகிர்ந்து கொள்வதில் சமரசம் இல்லாத செய்து கொண்டக்கூடிய ஒரு நபர். அதில் சிறைவாசிலிருந்து வனவாசிலிருந்து சிறையிலிருந்து வெளியே வந்தது மகிழ்ச்சியாக தான் இருக்கும். திமுக மகிழ்ச்சியாக இருக்கும், தமிழக அமைச்சர் மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா கரெக்டாக 10ஆம் தேதினா டாங்கன்னு வசூல் பண்ணி கொடுக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி. எதற்கு எடுத்துக்காட்டு எங்களுடைய அண்ணன் முத்துசாமி அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கவர். அவரெல்லாம் நிறைய காரியங்கள், நிறைய ஃபைலாக எனக்கு பண்ணி கொடுத்தார். அது நன்றி. இருந்தாலும் அவராலே முடியல, வசூல் செய்ய முடியல, நான் விட்டா போதுன்னு நினச்சிட்டு அவர் கையெழுத்து போட்டு அளவுக்கு ஆயிட்டார். பாவம், நல்ல மனிதர். அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து செந்தில் பாலாஜி வந்தது வந்து முதலமைச்சருக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா வந்து சரியாக வசூல் பண்ணி வர முடியாத சூழ்நிலைத்தால் இப்போ மறுபடியும் வசூல் வந்து சரியாக வரக்கூடிய நபராக வந்து செந்தில் பாலாஜி இருப்பதனால முதலமைச்சர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார் தான் சொல்ல முடியும். அது தொண்டர்களும் மகிழ்ச்சியாக இருப்பது காரணம் அவங்களுக்கு கட்டிங் வந்து வராமல் இருந்துச்சு. கொஞ்சம் காலமாக வந்து கிளைச்சாளருக்கு மற்ற நாளாக கட்டிங் வராமல் இருந்துச்சு. இப்போ கட்டிங் கரெக்டாக போகக்கூடிய, கட்டிங்கில் வசூல் செய்யக்கூடிய அமைச்சராக செந்தில் பாலாஜி இருப்பதனால் திமுகவுக்கு மன மகிழ்ச்சியாக தான் இருக்கும். அதனால தான் அந்த மகிழ்ச்சியா? வேற என்ன மகிழ்ச்சி இருக்கு? ஒரு மகிழ்ச்சி கிடையாது. திமுக தூண் வெளியே வந்துருச்சு, திமுக பெரிய பலம் தானே சொல்றாங்க. வசூலை மட்டும் சொன்னா எப்படி? அதுதான் மன்னன், வசூல் மன்னன். அதுதான் தூணு. வசூல் செய்யறது யாரு? நிறைய 5 அமைச்சர்கள், போக்குவரத்துறை அமைச்சராகட்டும், சுப்பிரமணியம் ஆகட்டும், அப்படி எல்லாரும் வந்து வசூல் செஞ்சு முடியல. அவங்க வந்து டம்மி அமைச்சராக இருக்காங்க, நம்ம ஒதுக்கிட்டாங்க. கையெழுத்து போட்டு ஏதோ கொடுக்கத்த வாங்கிக்கிற அளவு இருக்க போது வாரிய வசூல் செய்யக்கூடிய ஒரு நபர் வந்து செந்தில் பாலாஜி நம்பர் 1. அது நேரு எவ்வளோ மிஞ்சிய ஒரு அமைச்சர் வசூல் வேட்டையில். ஸோ அப்படி போது மீண்டும் கல்லா வசூலாதுன்னா அப்போ நம்ம மகிழ்ச்சி அடையாமல் சரி பொண்ணகை வராமல் வேற என்ன வரும்? அதான் வேற என்ன போயிருக்கு? அரசியல்லாம் என்ன நினச்சிட்டு மக்களுக்காக, நாட்டுக்கு நினச்சிட்டியா? அப்படி நினச்சா நீ நான் தான் டைம் வேஸ்ட்டு. அவங்களுக்காக, அதற்காக திராவிடம், பெரியார், அண்ணா அப்படிலாம் எடுத்துக்கிட்டு ஊர் ஏமாத்திற்கு போடுற வேஷம் தானே அவங்களுக்குள்ள. அரசியல் வியாபாரம் கொண்ட கொசுக்கள் இருக்கிற போது அப்புறம் நோய் வரதான செய்யும். அப்புறம் மக்கள் எங்கே நின்றுட்டு வாழ முடியும்? வாழ முடியாது. செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி
அண்ணாமலை அவர்களுக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் மிகப்பெரிய வார்த்தை போர் நடந்தது. அது அரசியல் வார்த்தை போர், அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. தேர்தல் வருகின்ற போது நிச்சயமாக அண்ணாமலைக்கு சவால் தான் இருக்கும். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் நேர்மையான அரசியல் கொடுக்கின்றது களம் அப்படி இல்லை. 2031 இல்லை, 2060 வந்தால் கூட அந்த மக்களை மாற்ற முடியாது. ஏன்னா மக்கள் சிஸ்டம் வந்து வகுத்து வச்சிருக்காங்க. வாக்காளர்கள் எப்படி வந்து வாக்களை பெறுகின்ற யுக்திகளை அதிமுக திமுக நன்கு அறிந்து கொண்டு இருக்கிறது. மாநில கட்சிக்கான கட்சிகள் இது, அந்த பாஜக தேசிய கட்சிக்கான கட்சி. அண்ணாமலைக்கு நிறைய சவால் இருக்கு. ஏன்னா இங்க மாநிலத்துக்கான கட்சி அல்ல. இப்போ மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலர் ஒருத்தர் இருப்பாங்க, ஏடிஎம்கே டிஎம்கே. ஆனால் வந்து பாஜகவில் 6 மாவட்ட செயலர் இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதனுடைய புரோட்டோகால், தேசிய கட்சியினுடைய புரோட்டோகால் வந்து வேற, இங்கே மாநில கட்சியினுடைய சூழ்நிலை வேறு. மாநில கட்சியை வீழ்த்துற அளவுக்கு தேசிய கட்டமைப்பு இங்கே தேசிய அரசு ஒர்க் அவுட் ஆகாது. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்னொரு விஷயம்னா அண்ணாமலை அவர்கள் நிறைய சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அந்த போன 75 தொகுதியில் வந்த 2வது இடத்துக்கு வந்ததும் அதுக்கடுத்து பர்சன்டேஜும் அதை அழிச்சிட்டு மீண்டும் புதுசாக கவுண்டர், அதாவது வந்த அவர் லண்டன்லேருந்து வந்த பிறகு ஃபஸ்ட்டு அதான் அரசியல் தொடங்க முடியும் இல்லையா. ஏற்கனவே விட்ட வந்து முடிஞ்சு போச்சு அந்த செல்வாக்கு. இதை வச்சு இதுக்கு மேலே புதுசாக வந்து ரீகால் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை தான் அண்ணாமலையை பொறுத்தவரை இருக்கார் ஒழிய அதனுடைய பிம்பம் வந்து சற்று குறைஞ்சிருக்கு. அண்ணாமலை அவர்கள் வந்து சோஷியல் மீடியாவில் அண்ணாமலை ப்ரொமோஷன் இருக்க ஒழிய களத்தில் வந்து இல்லை. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசுவதற்கும் களத்திற்கும் சம்மந்தமே இல்லை. அவர் பேசுக்கும் செயலுக்கும் என்டையர் களத்தில் வேற மாதிரி இருக்குது. ஸோ அப்படின்ற போது அந்த களத்தை அவர்களுக்கு சாதகமாக மாற்றுகிற போது வாக்கு சதவீதம் கூடும், வாக்கு அரசியல் வெற்றி பெற சூழ்நிலை இருக்கும். உதாரணத்துக்கு கோயம்புத்தூரை பொறுத்தவரை வெற்றி பெறக்கூடிய அருமையான வாய்ப்பு தவறு விட்டார் அண்ணாமலை பொறுத்தவரை. ஏன்னா அரசியல் 20% ஓட்டு கரெக்டாக டிஎம்கே ஒர்க் அவுட் பண்ணி அடிச்சா தூக்கிட்டான். ஸோ அந்த இடத்துல கரெக்டாக பிளான் பண்ணி வந்து பணத்தை கொடுத்து இது பண்ணியிருந்தாங்க, நிச்சயமாக வெற்றி பெற்றுக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து மத்திய அமைச்சராக இருக்கலாம் அன்னைக்கு. ஸோ வாய் கேட்டது தவறிட்டார் அண்ணாமலை. அதுபோல் வருகிற 2027 தவறிடப்படாதுன்னு எச்சரிக்கை நான் சொல்கிறேன். இல்லை என்னதான் ஏன்னா குறைஞ்சபட்சம் விஜய் அவர்கள் வந்து 10% ஓட்டை கட்டாயம் வாங்கி 2027 ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தாவேகா உருவெடுக்கும். தமிழ்நாட்டில் பல சட்டமன்றங்களை பெறுகிறதோ அல்ல, சதவீதத்தை பெற்று அங்கீகரிக்கப்படுகின்ற கட்சியாக தாவேகா உருவெடுக்கும். இல்லை பழைய செல்வாக்கு இப்போதைக்கு அண்ணாமலைக்கு இல்லை, புது விதமாக தான் அவர் வரணும்னு சொல்கிறீங்கல்ல. அந்த புது விதமாக வர்றது பாசிட்டிவ் அமைஞ்சா? பாசிட்டிவ் அமையறதுக்கு நிறைய பணிகளை செய்யணும். பாரத் மாதா கி ஜே என்றதை முதல்ல விடணும். பாரத அன்னை வாழ்க என்று சொல்லப்படணும். தமிழக அரசியல், தமிழக மொழி அரசியல் இந்த மண்ணில் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் விஜய் அவர்கள் வந்து பெரியார் போறாருன்னா இந்த அரசியல் அப்படி வகுக்கப்பட்டிருக்கிறது. சிஸ்டத்தை அப்படி கொண்டு வந்திருக்காங்க. அம்பேத்கரையும் பெரியாரையும் சொல்லி தான் புலப்போட்ட முடியும். அந்த சித்தாந்தம் நம்ம மாறிடும். இந்துத்துவாவை இந்துவாக இருப்பான், இந்துவை அசிங்கப்படுத்துவான், நான் இந்துக்கள் வாக்களை பெறுவான். இதுதான் தந்திரம். அதை வாக்களை பெறுவது. அதை வந்து ஏன் வந்து பாஜக கையில் எடுத்த இந்துக்களை வந்து மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவ இஸ்லாமிய வாக்களை பெறுகிற யுக்திகளையும் கையெடுக்கப்படும். அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அனைத்து சாதி சமுதாயத்தில் இருப்பவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்டர்னல் பாலிடிக்ஸை தவிர்க்கப்பட வேண்டும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான விஷயங்களை அண்ணாமலை பேஸ் பண்ண விஷயங்கள் நிறையா இருக்குது. அந்த மாதிரி சொல்ல அதிமுக திமுகவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதிமுக திமுக மாநில கட்சிகள், அதாவது தேசிய கட்சிகள். இங்கே கட்டமைப்பு எடுத்துக்காட்டு நாமக்கல்ல விபி துரைசாமி ராமலிங்கம் சுத்த வேஸ்ட் தண்டம் அபூர்வா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஏகப்பட்டமாக இருக்கும் போது அவருக்கான மைனஸ். ஸோ அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. காரணம் வலுவான குறுநில மன்னர்கள், மாவட்ட வாரியாக குறுநில மன்னர் வலுவாக இருப்பதனால அவங்க மாநில அரசியலை எப்படி கண்டஸ்ட் பண்ணணும், தேசிய அரசியலை எப்படி கண்டஸ்ட் பண்ணுற நன்கு தெரிஞ்சிருப்பதனால இந்த தேர்தல் 2020 சவாலாக தேர்தலாக அண்ணாமலைக்கு அமையும். குறிப்பாக சேலம், நாமக்கல், ஈரோடு, கோயம்புத்தூர், கரூர், பொள்ளாச்சி இந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா மும்முனையாக கவுண்டர் எடப்பாடி வந்து சேலம் மட்டும்தான். வேலுமணி கோயம்புத்தூர் பொறுத்தவரை வேலுமணி, செந்தில் பாலாஜி, அண்ணாமலை 3 முனை போட்டியாக இருக்கிற போது களத்தை அவர் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கழகு வீவம் வகுத்து ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் 2020 சாதகமாக ஒழிய எம்பி எலெக்ஷன் வாங்கின ஓட்டு பர்சன்டேஜை மைண்டில் வச்சுக்காமல் புதுசாக கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சூழலில் தான் அண்ணாமலை தமிழக அரசில் இருக்கிறார். இல்லை இப்போ அண்ணாமலை அவர்கள் வரும் பட்சத்தில் அவர் செந்தில் பாலாஜியே ஒரு எதிர்ப்பினையாக பார்க்கணும். எஸ்பி வேலுமணியின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்? கண்டிப்பாக 2 பேர் தாக்குவாங்க. அது எஸ்பி வேலுமணியும் கட்டாயம் தாக்க உண்டு. ஏன்னா பூத் லெவலில் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி சொல்லவே வேண்டாம். அவங்க எப்படி வாக்கரசில் வந்து வெற்றி பண்ணுற நுணுக்கு வந்து செந்தில் பாலாஜி நன்கு தெரியும். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட அரவங்குறிச்சியில் வந்து கூடார ஃபார்முலா வகுத்து வந்தவர், ஈரோட்டில் ஃபார்முலா வகுத்து வந்தவர். ஸோ அரசியல் தேர்தல் களத்தை வந்து வெற்றி பெறுவதற்கான யுக்திகளை பயன்படுத்தக்கூட நிறைய தோல்வியும் சந்திச்சுக்க அது விஷயம். கரூரிலே தோல்வி அடைஞ்சிருக்க அது விஷயம். பட் இருந்த போதும் தேர்தலை கொஞ்சம் இறங்கி அடிக்கக்கூடிய நபர். வேலுமணியும் இறங்கடிக்கிற சூழ்நிலை நபரில் அந்த இடத்தில் தாக்கு பிடிக்கணும்னு சொன்னால் அரசியலாக செய்தால் அந்த இடத்தில் அண்ணாமலை தாக்கு பிடிப்பார். இல்லைன்னா 2 பேர் பழுக்க அடிச்சுடுவாங்க. ரொம்ப கஷ்டம். 2024 மிகப்பெரிய தோல்வி சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்படும். அதாவது தன்னை சுதாரித்து கொண்டு வேகமாக, அதாவது
ராக்கெட் வேகத்தில் வந்து செயல்பட்டால் மட்டும்தான் அண்ணாமலை தமிழக அரசியல் ஜொலிக்க முடியும். இல்லைன்னா அவர் வீழ வேண்டும்னு கட்சிக்கு இருக்கிற தலைவர்களே நினைத்துக்கணும். 2020 அவர் முடிவு எப்படி வருன்றதை வேடிக்கை பார்க்கக்கூடிய தலைவர்கள் இருக்கிறாங்க, தன் பின்னாடியே இருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி வந்து இங்கே கட்சி கட்டமைப்பு தனக்கு மாநில கட்சிக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரணும், மாநில வேட்பாளர்களை கொண்டு வரணும், அடையாளப்படுத்தப்படணும், அவர்கள் அந்த தொகுதியில் வந்து கட்சியை வளர்க்கப்படணும். நிறைய விதமான சவால்கள் அண்ணாமலைக்கு இருக்கிறத ஒழிய, ஆனால் திமுக அதிமுக அந்த மாதிரி சவால்கள் கிடையாது. இந்த சவால்கள் அதிகம் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஐபிஎஸ் நிறுவனத்தின் தேர்தல் வீக வகுப்பாளராக நீங்கள் சொன்ன ஒரு கருத்து, கொங்கு மண்டலத்தில் அதிமுக கோட்டையாக இருந்தது, அங்கே ஒரு ஓட்டை விழுந்து விட்டது, காரணம் அண்ணாமலைன்னு சொல்லியிருந்தேன். ஆமாம், அப்போ நல்லா இருந்துச்சுங்க, ஓட்டு பர்சன்ட்லாம் வந்துச்சா இல்லையா? இப்போ வருது காரணம்னா அந்த வேலை செஞ்சுதான் வர முடியும். ஏன்னா மாநில அரசியல் வேறு, மத்திய அரசியல் வேறு. ஸோ அதுக்கும் இதுக்கும் மாறுபாடு இல்லை. அந்த ஓட்டை விழுகிறதுக்கு காரணம் அண்ணாமலையின் வளர்ச்சியா இல்லை அதிமுகவின் அந்த ஒரு வீழ்ச்சி தானா? அண்ணாமலை அதிமுக வீழ்ச்சின்னு ஒரு பக்கம் சொல்லலாம். அதிமுக ஓட்டுகள் வந்து நிறைய வந்து பாஜக கன்வெர்ட் ஆச்சு. ஆனால் சட்டமன்றத்தில் கன்வெர்ட் ஆகிறது ரொம்ப கேள்விக்குறி. ஏன்னா இது மாநிலத்துக்கு தேர்தல் இருக்கிறப்போ சற்று குறையும். அதை தான் சொல்கிறேன்னா, பார்வைன்னா நீங்கள் அந்த பார்லிமெண்ட் அந்த ஓட்டை வந்து கணக்கில் வச்சுக்கூடாது. சட்டமன்ற எலெக்ஷனோட இது வேறு களம் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வியூகங்களை வகுத்தால் மட்டும்தான் 2020 சொல்லிக்க முடியும். ஏன்னா சொல்லிக்க முடியாது. ஏன்னா 5 முனை போட்டி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா விஜய் ஒரு பக்கம் வந்து நிறைய ஆட்கள் வந்து முக்கியமான ஆட்கள் அந்த கட்சி இணைப்பதாக தகவல் செய்யப்படுறாங்க. நிச்சயமாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக 2020 வருவார். இந்த பக்கம் சீமான் அவர்களும் ஓட்டு பர்சன்ட் பிரிப்பார். இப்படியெல்லாம் பல்வேறு வகையாக இருக்குதுல. இதில் இன்னொரு விஷயம், சீமான் அவர்களுக்கும் பாதிப்பு இருக்கிறது, அதிமுகவும் பாதிப்பு இருக்குது, திமுகவும் பாதிப்பு இருக்குது, பாஜகவும் பாதிப்பு இருக்குது. கோயம்புத்தூரில் நான் இப்போ எடுத்த லேட்டஸ்ட் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10% வாக்குகளை வந்து விஜய் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கோயம்புத்தூரில். அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்? இப்படி தமிழ்நாடு முழுக்க ஓவரால் பார்த்தீங்கன்னா 7% 8% ஓட்டை வாங்கி கண்டிப்பாக கட்சியை அங்கீகாரம் பெற்ற கட்சியாக 2020 பதிவு பண்ணுவார்றது நான் அதெல்லாம் தெரிய வருது. முதல் தேர்தலில் இது எல்லாருக்கும் தாக்கம் இருக்குது. அதாவது ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி, சீமான் வரையும் தாக்கம் இருக்குது. பெரிய தாக்கம் யாருக்குன்னு நினைக்கிறீங்க? டிஎம்கேக்கு. என்ன அதுக்கடுத்து ஏடிஎம்கே, அதுக்கடுத்து சீமான். என்ன காரணம்? திமுகவில் இருக்கிற இளைஞர்கள் நிறைய பேர் விஜய் ரசிகர்களாக இருக்காங்க. குறிப்பாக பெண்கள், வாக்குக்கூடிய பெண்கள் நிறைய பேர் வந்து அவங்க வந்து விஜய்க்கு வாக்கு போடுற சூழ்நிலை இருக்கிறப்போ நிச்சயமாக இந்த இடத்துல வந்து பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவார். இதை கூடுதலாக அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறதுன்ற சட்டமன்ற மாவட்ட அளவிலே அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்ற பொறுத்து பர்சன்டேஜ் ஏற்றன்றது பொறுத்திருந்து தான் வந்து அதனுடைய முடிவுகள் வரும் ஒழிய. ஆனால் விஜய் வந்து நிச்சயமாக 2020 ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவப்படுறது நல்லா தெரியுது. இல்லை சார், இன்றைய அரசியல் சூழலுக்கு அதிமுகவாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், இரண்டு கட்சியின் நிர்வாகிகளாக இருக்கட்டும், தொண்டர்களாகட்டும், எண்ணம் வந்து என்னவா இருக்கு? கூட்டணி அமையுமா? அதிமுக பாஜக அமைஞ்சால் மட்டும்தான் திமுக வீழ்த்த முடியும், இல்லைன்னா வீழ்த்த முடியாது. திமுக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாக இருக்காங்க. எடப்பாடி இந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கிற போது நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நினச்சிட்டு இருக்காங்க. சார், நீங்கள் அரசியல் என்பது மிகப்பெரிய வியாபாரம். இன்றைக்கி திமுக உதாரணத்துக்கு போன தேர்தலில் வந்து சபரீசன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போத்தீஸ் நிறுவனம் வந்து ஒரு 5 கோடி ரூபா போய் கொடுக்குறாங்க. என்னங்க 5 கோடி ரூபா வரைக்கும் பத்தாது, போங்க வேறு போய் எட்டுவாங்கன்னு சொல்லி சொல்கிற சபரீசன் வசூல் செய்யக்கூடிய நபர். அதில் ஒரு பெரிய தொகை வசூலாகும். ஸோ அப்படின்ற போது அது ஒரு வசூல். இப்படி ஏகப்பட்ட வசூல், ஒரு வியாபாரங்க, இது மிகப்பெரிய வியாபாரம் தமிழ்நாட்டு அரசியல். அப்படின்ற போது அந்த வியாபாரத்தை தக்க வைப்புகளுக்கான விஷயங்களை இன்னைக்கு அதிகாரிகள் ஆட்சி நடக்குது, மக்கள் ஆட்சி நடக்கலை, முதலமைச்சர் ஆட்சி நடக்கலை, அமைச்சர் ஆட்சி நடக்கலை, அதிகாரிகள் ஆட்சி நடக்குது. அப்படி அதிகார ஆட்சி நடக்கிற போது எவ்வளவு அதிகார துஷ்பிரயோகம் பயன்படுத்தப்படுவாங்க. ஸோ அதை கடந்து இங்கே எடப்பாடி வந்து சுயநலத்திற்காக இப்படி இருந்தால் வெற்றி பெற முடியாது. அவருடைய நிலைமையை மாற்றிக்கொண்டு அவருக்கான ஆளுமை வந்து ஜெயலலிதா போல, கலைஞர், எம்ஜிஆரை போன்ற பிம்பம் அல்ல. ஸோ அவருக்கான பிம்பம் வந்து குறையப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவர் குறுக்கு வழியில் தான் முதலமைச்சர் ஆனார். அப்படின்ற போது மீண்டும் வந்து 2026 ஆட்சி பிடிக்கிற சூழ்நிலை ஏடிஎம்கே கிடையாது. ஸோ அப்படி இன்னைக்கு திமுக இன்றைய நிலையை பொறுத்த திமுக தான் சாதகமாக இருக்கக்கூடிய, மற்றபடி பாதகமாக இருக்குது. இல்லை, கூட்டணி வைக்காமல் இருக்காமல் எடப்பாடி இருக்கார்ல, என்ன காரணம்? சாதி ரீதியிலான அந்த ஒரு எண்ணம் இருக்குமோ? சாதி ரீதி, அரசியல், சாதி, மதம் இன்னைக்கு அடிச்சு நாளைக்கு அதெல்லாம் பார்க்கக்கூடாது. இல்லை, அண்ணாமலையும் அதே சேம் கம்யூனிட்டி அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல? இல்லை, அதெல்லாம் கடந்து போயிட்டு கூட்டணி வச்சுட்டு கூட்டணி ஆட்சியை மனசில் ஏற்றுக்கிட்டாரா நிச்சயமாக வந்து திமுக வீழ்த்த முடியும், இல்லைன்னா வீழ்த்தவே முடியாது. எடப்பாடி அவர்கள் நன்கு அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் சொல்கிறார். நான் நன்றாக சொல்கிறேன், முன்னாடி எச்சரிக்கை விழிச்சிங்க, உங்களால் திமுக வீழ்த்தப்பட முடியாது. எடப்பாடி ஒரு தனி ஒரு மனிதனால் 2000 கோடி இல்லை, 10,000 கோடி இல்லை, 15,000 கோடி இன்வெஸ்ட் செஞ்சால் கூட திமுக வீழ்த்த முடியும். அந்த மாதிரி சூழ்நிலையில், அந்த மாதிரி கட்டமைப்பில் இருக்கிறாங்க. எனக்கு கிடைச்ச பென்னூர்னு கிடைச்ச தகவல் வந்து 160 தொகுதிகளை வந்து அடையாளப்படுத்திட்டு இருக்காங்க. எடுத்துக்காட்டு நன்னிலம் போன்ற தொகுதியில் வந்து வழக்கறிஞர் ராஜபிரபு போன்ற ஒரு நபர், அப்புறம் ஊத்தகானில் வந்து ராஜசேகர் நபர் திமுக. இந்த மாதிரி இளைஞர்களுக்கு, இந்த மாதிரி ஆட்கள், உதயநிதியுடைய ஆதரவாளர் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுப்பதாக தகவல் சொல்லப்படுறாங்க. இந்த மாதிரி லிஸ்ட் எடுக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க எடுத்துட்டு இருக்காங்க, அடையாளப்படுவார். அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் வந்து புதியவர்களுக்கு கொடுக்குறாங்க. புதிய இளைஞர்களுக்கும்
புதியவர்களுக்கு கொடுக்குறாங்க, சீனியர்களுக்கு நிறைய பேர் புறக்கணிக்கப்படுறாங்க. அதில் பெரிய விபத்தை வகுத்துட்டு செயல்பட்டு இருக்காங்க பெண் நிறுவனம். அப்படி இருக்கிற போது இதையெல்லாம் வீழ்த்தி பணம் வந்து 50 கோடி ஒரு தொகுதிக்கு இல்லை, 100 கோடி கூட செலவு பண்ணாங்க திமுக. அந்த அளவுக்கு வந்து அடித்து குவிச்சு வச்சிருக்காங்க. எப்படியாவது 2வது இடத்துல வந்து வரலாற்றில் பிடிக்க முடியல, எப்படியாவது 2வது இடத்துல வந்து 10 ஆண்டு ஆட்சின்ற ஒரு இதை கொடுக்கணுன்றதுக்காக செகாப்பட்ட பணத்தை செலவு பண்ணி பாதாள வரையும் பாய்வாங்க. அப்படியேப்பட்ட சூழ்நிலையில் இதை கடந்து வெற்றி பெறணும்னு சொன்னால் எப்படியாப்பட்ட விவரங்களை வைக்கணும், எளிதில் வெற்றி வீழ்த்த முடியாது. ஏன்னா இவங்க வந்து ஏற்கனவே களத்தில் களவாடியவர்கள், களவாணிகள். அப்புறம் களவாணிகளை வீழ்த்த விடுன்னு சொன்னால் நல்லவர்கள் வந்து அரசியலாக செய்தால் மட்டும்தான் வீழ்த்தப்பட முடியும் ஒழிய இந்த நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் நீதிக்கும் நேர்மைக்கான அரசியல் தமிழக அரசியல் இல்லை. இப்போ செந்தில் பாலாஜி உங்களுடைய பார்வைகள் அதே பழைய வீரியம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா அரசியல் களத்தில்? ஜெயிலுக்கு மறுபடியும் போயிட்டாருன்னா வீரியம் குறைஞ்சிடும். ஜெயிலுக்கு போகாமல் தானே வீரியம் இருக்கும். இதெல்லாம் பண்ண இருக்கு. இல்லை, அவர் முதல்வர் குடும்பத்தோட அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்காருல்ல, இது மூத்த அமைச்சர்கள் மத்தியில் ஒரு மனக்கசப்பு ஏற்படாதா? துரைமுருகன் கப்பம் கட்ட மாட்டார், அடிக்கிற பணத்தை அவரே சுட்டிக்குவார். அப்புறம் வந்து மற்றவங்கள வேவாவேலு கரெக்டாக ஷேர் பண்ணிடுவார். ஸோ மற்றவங்க எல்லாரை விட ஆக சிறந்த வசூல் வேட்டையில் வசூல் மன்னனாக இருக்கக்கூடிய நபர், கொங்கு மன்னத்தின் சிங்கம் அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்கிற போது எப்படி விடுவாங்க? இங்கே திராவிட மாடல், திராவிட இயக்கம், வசூல் செய்கின்ற இயக்கம். வசூல் அதிகமாக செய்து கொடுக்குறது வந்து வரவேற்க தான் செய்வாங்க. அதெல்லாம் இன்னைக்கு ஏன் அமைச்சர்களே போய் வர வைக்கிறாங்க? என் பொன்முடியை போய் ஏன் வர வைக்கிறாரு? என்ன காரணம்? இதெல்லாம் என்னதுன்னா வசூல் பேட்டையில் நம்மளை மிஞ்சிய ஆள். ஏன்னா இவங்க சீனியர் லீடர்ஸ் பொன்முடியெல்லாம் வசூல் பண்ணி கொஞ்சம் தான் கொடுப்பாரு, கொஞ்சம் எடுத்துக்குவாங்க. செந்தில் பாலாஜி கரெக்டாக வசூல் செஞ்சு கொடுப்பார். ஜெயலலிதா அம்மா இருக்கட்டும் செஞ்சு நட்பெயர் எடுத்துக்கிட்டார், சசிகலா அம்மையரும் நட்பெயர் ஏற்படுத்தினார். இன்றைக்கு சபரிசியிடமும் கலைஞர் ஸ்டாலினிடமும் உதயநிதியிடமும் துர்கா அம்மையாரிடமும் நல்ல ஒரு மதிப்பை பெற்றிருக்கிற நபராக செந்தில் பாலாஜி இருப்பதனால மகிழ்ச்சி தான் இருப்பாங்க. சரி, இன்னொரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்கிறேன். வட சென்னையில் சேகர்பாபுக்கும் கலாநிதி அந்த வீராசாமியுடைய மகனுக்கு 2 பேருக்கு ஆகாது. அப்படி சொல்ல போன முன்ன எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கிடைக்கிறது வாய்ப்பு சொன்னே இல்லை. ஒரு பெரிய லெவலில் வந்து கிச்சன் கேபினட்டுக்கு பெரிய தொகையை கொடுத்தா சீட்டே வாங்கினார். அதுக்கு என்ன சொல்கிறீங்க? ஸோ அங்கே கொடுக்கணும், கொடுத்தால் வாய்ப்பு, இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. கட்சிக்குள்ளாச்சும் உழைச்சிட்டே சாகணும். அதுதான் திமுகவுடைய சாபக்கேடு. ஓகே சார், இப்போ மோடி அவர்களின் பார்வை 2026 இருக்குமா 2029 இருக்குமா? ஏன்னா குறிப்பிட்ட அண்ணாமலை மோடி அவருடைய பார்வைக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லை, தமிழ் அரசு சம்மந்தமே இல்லை. மோடியை ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அது வேணா கோர்த்துக்கலாம் மொழிய. மோடி தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி புரிய நோக்கத்திற்காக அல்ல. இல்லை, கேரளாவில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் தமிழகத்தில் எந்த ஒரு வெற்றி வாய்ப்புமே இல்லை. அவர் கண்டிப்பாக அண்ணாமலையை முன்னிறுத்தி தானே செயல்பாடுகள் எடுத்து போவார். அண்ணாமலை ஒருவரால் மட்டுமே வெற்றி காண முடியாது. களம் வந்து பெரிய களம். அதான் சொன்னேன், ஸ்டேட்டருக்கான கட்டமைப்பு வேறு, அதுக்கான கட்டமைப்பு கொடுக்கணும். அவங்க மாநில தேசிய அரசுக்கான கட்டமைப்பு. இன்னொரு விஷயம், தேசியத்தின் பார்வையில் இருக்கிற அரசியல். இதெல்லாம் மீறி அண்ணாமலை ஜெயிக்கணும்னா ஸ்ட்ராட்டஜி உபயோகமாக்க மட்டும்தான் வெற்றி பெற முடியும். 2 கட்சியில் அவ்வளோ சாதமாக வீழ்த்த முடியாது. பாஜக தமிழகத்தை பொறுத்தவரை 1வது 2வது படிக்கிற கட்சியை தான் இருக்க ஒழிய இன்னும் 10வது 12வது பாஸ் பண்ணுற கட்சியெல்லாம் இல்லை. அண்ணாமலை என்ற ஒரு நபர் சமூக வலைத்தளம் மூலமாக பிம்பங்கள் கட்டப்பட்டாலும் ஆனால் களத்தில் வந்து இன்னும் போய் சேராமல் இருக்கு. இன்னும் களத்தில் வந்து சேராமல் இருக்குன்னா களத்தில் இன்னும் உருவாக்கப்படலை. இப்போ அவர் பாவம் லண்டன்லேருந்து சொல்கிறார், கிளைகள் 200 பேர் உருவாக்கணும். ஆனால் உருவாக்குறது போலியே உருவாக்குறான். அப்புறம் எப்படி வெற்றி பெற முடியும்? நல்ல பாவம், நல்ல மனிதர், நல்ல விஷயம், நல்லா உழைக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் களத்தில் அப்படி வரணும்ல, விதை போட்டால் அறுவடை வரணும்ல கண்ணு. ஸோ விதை போட்டால் அறுவடை வரலாம், எப்படி வெற்றி பெற முடியும்? தலைவன் வெற்றி பெற நினைக்கிற போது அதுக்கேற்ற மாதிரி களத்தில் தனக்கு சாதமாக தானே வெற்றி பெற முடியும். அப்படி இல்லைன்னா அந்த வெற்றி பெற முடியாது இல்லையா? அப்படி போது திமுக அதிமுக போய்க்கிற இயக்கங்களை வீழ்த்தப்பட வேண்டும் சொன்னால் அதுக்கான ஆற்றல், மன ஆற்றல் இருக்கக்கூடிய நபர் இருந்தாலும் பண ஆற்றலும் அரசியலாக செய்தால் நிச்சயமாக அண்ணாமலை இந்த இடத்துல பிடிக்க முடியும். சார் எடுத்துக்காட்டு உதாரணத்துக்கு காங்கிரஸ் இங்கே அரசியல் பாஜக பண்ணலை. எடுத்துக்காட்டு சொல்கிறேன், காங்கிரஸ் ஆட்சி இருந்தபோது கலைஞர் வந்து கீழே உட்காந்துருக்காரு, மேலே வந்து ரெய்டு விட்டுங்கிறாங்க, துர்கம்மா இருக்காங்க, கழுத்தில் கத்தி வச்ச மாதிரி அழகாக சீட்டை மிரட்டி வாங்கினாங்க. ஸோ அது மாதிரி இங்கே திமுக வந்து மடியில் கனம் இருக்குது. திமுக பண்ணுற பெத்தரட்டான்னு தெரியும், ஏன் மத்திய அரசு தெரியும் கண்டுக்கல? ஸோ வேடிக்கை தானே பார்க்குறாங்க. மத்திய அரசு இங்கே அரசியல் எங்கே பண்ணுச்சு? மாநில கட்சி எடப்பாடியெல்லாம் என்ன ஓட விடலாமே, அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ ஃபைல் இருக்கே. 2 கேஸ் பிடிச்சா எடப்பாடியோ தன் சரண்டர் ஆவார், ஏன் ஆக வைக்கல? ஸோ அரசியலாக பண்ணணும். அரசியலாக பண்ணல தான் நான் சொல்ல வரேன். திமுக காங்கிரஸ் அடி பண்ணிச்சா இல்லையா? கலைஞரே அடி பண்ணித்தாரா இல்லையா? 68 சீட் கொடுத்தாங்களா இல்லையா? அப்புறம் இங்கே மிரட்டணும் அரசியலாக பண்ணணும். நீங்கள் வேடிக்கை பார்த்தா பாஜக ஒழிகன்னா சொல்லுவோம். பாஜக ஒழிகள்னா 2 கேஸை போட்டு 2 இதை போட்டு உள்ள தூக்கி போட்டால் எடப்பாடி முடிஞ்சு போய் சிபிஐ கேஸ் ரெடியாக இருக்குது. அது ஏன் போடலை? அரசியல் ஏன் பண்ணலை? அப்புறம் எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க? திராவிடங்களை ஒழிக்கணும்னா அவளை வீழ்த்தணும்னா இதுதான் வழி, வேறு வழி கிடையாது. 2 பேரும் பிடிச்சி கேஸை சிபிஐலாம் ரெடியாக இருக்குது. எவ்வளோ புட்டப் கேஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பிரச்சனை இருக்குது, போட வேண்டியதுன்னா ஏன் போடலை? அப்புறம் இப்போ நீங்கள் அரசியல் பாஜக தமிழகத்தில் பண்ணலை. மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அரசியல் செய்யணும்னா இந்த 2 கட்சியும் அழகாக வீழ்த்த முடியும். ஜெயலலிதாவை போன்ற கலைஞரை போன்ற பொம்மம் படைத்த வலுவான ஒன்று உள்ள தலைவர்கள்லாம் கிடையாது.
பஸ் செய்யக்கூடிய தலைவர்கள் இன்னைக்கு இருக்கிற ஒன்றிய மாவட்ட செயலெல்லாம் புது திமுக இருக்கும்போது அரசியல் புரிதலாம் தான் நிறைய பேர் இருக்கான். பழைய டிக்கெட்டெல்லாம் கம்மி. ஸோ அப்புறம் போது வந்து இதெல்லாம் ஈஸியாக வீழ்த்தலாம். ஆனால் வீழ்த்துக்கிற வியூகங்களை ஏன் பாஜக செய்யல? 2 மாநில கட்சி தானங்க. எடப்பாடி வந்து எப்போ வந்தாருங்க? அவரெல்லாம் ஈஸியாக ஏன் வீழ்த்தலை? பாஜக வீழ்த்தலை. ஸோ தமிழகத்தில் அந்த அரசியலை பண்ணலை. ஸோ வந்து அப்படியே கைப்படாத காமராஜர் போன்ற ஆட்சி நடத்துனாங்களா? எவ்வளோ கலெக்ஷனோ அவ்வளவும் விஜயபாஸ்கர்லேருந்து எடப்பாடிலேருந்து வேலுமணிலேருந்து மொத்த பேரும் வசூல் அவ்வளோ வசூல் பண்ணாங்க. அதே வசூல் நீ திமுக செஞ்சுருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் தெரியாமல் இருக்கா? ஏன் வெளிநாட்டுக்கு அவ்வளோ மூலம் பணம் போகாமல் இருக்கா? எத்தனை ஆயிரம் கோடிகள் வெளிநாட்டுக்கு போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் மத்திய அரசு தெரியாதா? ஏன் அரசியல் பண்ணலை? ரெய்டு விட்டு அழகாக வந்து உள்ள ரிமாண்ட் பண்ணாமல ஏன் பண்ணலை? அப்புறம் என்ன அர்த்தம்? கண்டு காணாமல் இருக்குல்ல? அப்புறம் எப்படி பாஜக வளர முடியும் நினைக்கிறேன்? ஒருவனை வீழ்த்துகிற போது தான் ஒருவன் வளர்த்து வருவான். ஒரு மிருகம் வாழுகிற போது ஒரு மிருகத்தை அடித்தால் தான் ஒரு மிருகம் வளரும். அப்புறம் வந்து 2 மிருகத்தை அடிக்கிறது என்ன தப்பு இருக்கு? நாளைக்கு 2000 ஆட்சி பிடிக்க முடியும். 2 கட்சி அழிக்கிறதுக்கு வழி இருக்கு. செய்ய வேண்டியதானே? அப்புறம் எப்படி நீங்க வீழ்த்த முடியும்? இங்கன்னா தர்மப்பிரபுகள் நியாயப்பிரபுகள் ஆட்சி நடத்துறாங்க. உலகத்தில் ஐயோத்தனம், கேப்மறைத்தனம், முளமறைத்தனம், முடிச்சு வைத்தனம், அத்தனை திருட்டுத்தனம் செய்கிறவன் தான் தலைவன். இதை நல்லவன் எப்படி வெற்றி பெற முடியும்? ஸோ நல்லவன் ஒருவன் கெட்டவனை வீழ்த்தான் தான் வெற்றி பெற முடியும். இதெல்லாம் எப்படி வீழ்த்த முடியும் நினைக்கிறீங்க? ஸோ அப்படி இருக்க போது கெட்டவளாக இருக்க செந்தில் பாலாஜி போன்ற ஆட்கள் இருக்கிற போது நல்லவர் எப்படி வெற்றி பெற முடியும்? கெட்டவளாக இருக்க வேலுமணி இருக்கிற போது எப்படி நல்லவர் வெற்றி பெற முடியும்? அவசரம் விட்டுற மாட்டாங்க. ஸோ அப்படின்ற போது இதற்கான வியூகங்களையும் திட்டங்களையும் வகுத்து வந்து புது மனிதனாக புத்துயிர் பெற்று அண்ணாமலை செயல்பட்டால் இந்த மண்ணில் அவர் வெற்றியோடு அரசியல் கவுண்டர் தொடங்குவார். இல்லைன்னா இவங்க துவக்க வச்சிருவாங்க. இல்லை, அண்ணாமலைகளுக்கு பல சவால்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதே நேரத்தில் இப்போது திமுகவில் சவால்கள் வந்துருச்சு. இல்லை, ஒரு பக்கம் விசிக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மாங்க கொத்தாச்சாவடி கட்சி நீங்கள் சும்மாலாம் அதெல்லாம் நான் வந்து ஒரு கட்சினா எடுக்க மாட்டேன். அதெல்லாம் ஒரு கட்சியேங்க. விசிகெல்லாம் ஒரு கட்சியா? அதெல்லாம் ஒரு காட்சி, வசதி செய்கிற காட்சி. ஏதாவது இந்த ஆதவர்ஜனா தம்பி வணிகள் லாயலாக்களில் வணிகள் படித்த கத்துக்குட்டி பையன் சோசனான்னு சொல்லிட்டு பேசாதீங்க. அவன் சின்ன பையன், அவனுக்குலாம் அரசியல் தெரியாது. உங்கள் கல்லூரியில் படித்த அதே நபர் தானே அவர்? அவன் வணிகவேலு. நான் வரலாறு, நான் மீடியா எக்ஸ்போ, கல்ச்சரல் கம்யூனிகேஷன், சர்வே டிபார்ட்மெண்ட் இடத்தவே இந்த கலையை எனக்கு நன்கு தெரிஞ்சவன். இதில் என்ன சூட்சமாக எனக்கு தெரியும். அவனுக்கு தெரியுமா? ஆதவர்ஜனா மார்ட்டினுடைய பையன், அவ்வளோதான். மருமகன், அவ்வளோதான். சரியா? அதனால் வந்து அரசியல் தம்பி நினைக்கிற மாதிரிலாம் விடுதலை சிறுத்தைகள் அங்கே வேரோடு மண்ணோடு அழிச்சிருவாங்க. வளர முடியாது. திமுக வீழ்த்தி 1 வாரம் திமுக எடுத்து விடுதலை சிறுத்தை சொல்ல பார்க்கலாம். இவனுக்கு தம்பிக்கு என்ன தெரியும்? கீழே வரையும் என்ன தெரியும்? எல்லாம் இங்கே வந்து வசூல் பண்ணிட்டு இருக்கான், கஞ்சா வித்துட்டு இருக்கிறான். இன்னைக்கு அழகு ஏகப்பட்ட அஃபென்ஸ் திமுக ஆதரவு நடத்தினுக்கிறான். 1 வாரம் திமுக எடுத்து வந்து சவால் விட்டு நிற்க சொல்ல விடுதலை சிறுத்தை ஒருத்தன் இருக்க மாட்டான். பேசுறது ஒன்று அப்படியே பேசிடலாம். இங்கே களம் வேற கண்ணு. சும்மா இவங்க ஊடகத்தில் பேசுகிற மாதிரி நான்லாம் பேச மாட்டேன். இங்கே களம் வேற மாதிரி இருக்குது. இவங்க ஊடகத்தில் கொண்டு போகிற விதம் இருக்குது. இது விசிகா அப்படியே கிழித்து விட்டது, அப்படியே பரவி விட்டது, அப்படியே சாதிச்சு விட்டது ஒரு கிடையாது. சரியா? அதில் இந்த விமர்சனம் பேசுகிற மாதிரிலாம் நான் பேச மாட்டேன். விடுதலைலாம் நார்மலாக ஒரு 10 கட்சியை ஒழிய அப்படியே ஒரு துணை மூச்சு கேட்குற கட்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது. திமுகவை நாடி பிச்சை எடுக்கிற கட்சி தான் விடுதலை சிறுத்தை கட்சி. ஐயா சாமி போடு அப்படின்ற நிலைமையில் தான் இருக்க ஒழிய அதிகாரத்தை பகிர்ந்து கொள்கிற அளவுக்கு கட்சி அல்ல. இவனா சும்மா ஊடகத்திலையும் தொலைக்காட்சிலையும் வந்து என்ன சொல்ல மொழிய விசிகா துறைமுக கேட்குற அளவுக்குலாம் இங்கெல்லாம் ஒன்றும் கிளையெல்லாம் ஒன்றும் ஸ்ட்ராங்காக இல்லை. இங்கே வந்து வேற ஆதி திராவிடர்கள் பட்டினத்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி, சேலம், கடலூர், குறிப்பிட்ட அந்த வட்டார அளவில் திருவாரூர், நாகை பகுதியில் அங்கே வந்து அந்த சமுதாயத்தை வேறு மாதிரி, இனத்தை வேறு மாதிரி சொல்லுவாங்க. இதே மதுரை சைடு இனத்தை வேறு மாதிரி சொல்லுவாங்க. கோயம்புத்தூர்லையும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இந்த ஈரோடு, இந்த சேலம் சைட்லாம் ஒரு இதாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆதி தமிழர்னு சொல்லுவாங்க, ஆதி தமிழர் பேரவைன்ட்டு இருக்குது. இப்படி நிறைய விதமாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. அது சாதியில் நிறைய குடுப்பாக இருக்குது. அதனால் திருமாவளவன் வந்து தமிழகம் முழுக்க கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சி, வலுவான கட்சிலாம் கிடையாது. ஓகே சார், இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி 8% வாக்கு வாங்கியிருந்தது நாடாளுமன்ற தேர்தலில். அடுத்து 2026 அவர்களின் களம் என்னமாக இருக்கும்? கூடுதல் 2% முயற்சி பண்ணி வெற்றி பெறுகிற களமாக இருக்கும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதற்கு மேலே மிகப்பெரிய மாற்றம் கொடுக்காதா? மாற்றம்லாம் கொடுக்க விட மாட்டாங்க அவங்க. எப்படி விட்ருவாங்க நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை கண்ணு. களத்தை செதுக்கி வச்சுருக்கான் திமுக 2 பேரும் பழுக்க விடுவாங்க. பலாப்பழம் எப்படி ருசுவையாக இருக்கும்ல, அது மாதிரி கொடுப்பாங்க 2 பேரும். அரசியல் களம் வேறு மாதிரி இருக்கும். மொழி அரசியல் வேறு, மேடை அரசியல் வேறு. இங்கே இவனுக்கு ஒரு சாதகமாக விட்டுற மாட்டாங்க. அதிமுக சாதகம் விட்டுற மாட்டாங்க. இப்போ எதை போட்ட மோசமானவன கொள்ளையர்கள். அதனால் வந்து அடுத்தன கொள்ளையடி விட மாட்டாங்க. இல்லை, கூட்டணி இல்லா கொள்கை அது கை கொடுக்குன்னு நினைக்கிறீங்களா அவருக்கு ஒருபோதாவது? அவர் தன்னை மாற்றி கொண்டால் நல்லது. நல்ல மனிதர், நல்ல பண்பாளர், நல்ல அறிவாளி, கலைஞரை போல சிந்திக்கக்கூடியவர், நல்ல நாலேஜபிள் பர்சன் சீமான் அண்ணன் அவர்கள். அவர் மீது மிகப்பெரிய மரியாதை உண்டு, பற்று உண்டு. ஆனால் அரசியல் களத்தில் களவாளிகளை வீழ்த்துகின்ற சூழ்நிலை அவருக்கு கிடையாது. பாவம். இல்லை, உங்கள் வியூகத்தின் அடிப்படையில் அவர் யாரை நாடி சென்றால் நல்லதுன்னு நினைக்கிறீங்க? நாடி செல்வதற்கு நல்லவன் யாரும் இல்லையே, அதான பிரச்சனை. இல்லை, ரொம்ப நல்லவன் ரொம்ப கெட்டவன் இருக்குல்ல, அந்த அடிப்படையில்
ரொம்ப கெட்டவனா தான் இருக்காரு. ரொம்ப நல்லவனா இல்லைங்க கண்ணா. இல்ல, இப்ப அப்படி மாட்டுன்னு பார்த்தா ஒரு பக்கம் விஜய், இன்னொரு பக்கம் அதிமுக, அண்ணாமலை இன்னொரு கிட்ட பக்கம் போவாரா? அண்ணாமலை கிட்ட போவாரா? சொல்லு. இல்ல அவர் மொத்தமா எதிர்த்து நிக்கிறாரே தேசிய வேற அரசியல். வழி இல்ல. தேசிய அரசியலை ஏத்துக்காம அண்ணாமலைட்ட போனா பாதிப்பு உண்டு. அண்ணாமலை, சீமான், அப்புறம் வந்து விஜய் கூட்டணி சேர்ந்தாங்கன்னா திமுக வீழ்த்தலாம். வாக்கு சதவீதம் உயரும்னு நினைக்கிறீங்களா நீங்க? கண்டிப்பா முடியும். அண்ணாமலை, சீமான், விஜய் அவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து எதிர்த்தால் வீழ்த்தலாம். தேமுதிக, பாமக எல்லாரும் சேர்ந்து 3வது அணி கட்டமைப்பை வலுவடைச்சா கண்டாயம் திமுக, அதிமுக அதை தவிடுபடியாக்கலாம். ஆனா சாத்தியமற்றதா தானே அது இருக்குது. சாதி இருந்தால் அரசியல் வெற்றி உண்டு, இல்லைன்னா தோல்வி உண்டு. சாதியமாக்கவனும் தலைவன், சாதியமாக்கவும் தலைவன் அல்ல, தோல்வியை சந்திப்பான். ஓகே சார். புத்தி உள்ளவன் பிழைச்சுவான், புத்தி இல்லாமல் பிழைக்க மாட்டான். முட்டிக்கிட்டு 2007 திமுக வெற்றி பெற்று ஆட்சியில் உதயநிதி முதலமைச்சர் ஆவார். திண்ணம் அதை திண்ணமாக்காமல் இருப்பது, குடும்ப அரசியல் வந்து நாட்டை குடிச்சராகாமல் இருப்பதற்கு இவர்கள் விழித்து கொண்டு அரசு செய்யணும். எடப்பாடி சற்று மனமாற்றம் ஏற்படணும், தன்னை மாற்றிக்கொள்ளப்பட வேண்டும், அண்ணாமலை அவர்களை அனுசரித்து போகணும். இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக இங்கே 20 தூரங்கள் ஒன்று சேரலன்னா திமுக வீழ்த்த முடியாது. திமுக எடப்பாடி இப்படி இருக்கிறத கண்டு மகிழ்ச்சியாக இருக்காங்க. மன மகிழ்ச்சியோட முதலமைச்சர் வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உச்சத்தில் இருக்கிறார். சவுக் சங்கர் வந்து செந்தில் பாலாஜி அடித்தாலையும் உதயநிதி அடித்தாலையும் ரிசல்ட் வேறு தான் வரும். நம்ம நினைக்கிற மாதிரி காலம் இல்லை கண்ணா. ஏன்னா அவங்க நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஏன்னா மீடியா ஊடகத்தில் பேசலாம் மொழிய காலத்தில் இந்த எம்பி ரிசல்ட் வந்த மாதிரி அழகாக வந்துடும். எடப்பாடி வந்து கூட்டணி கட்டமைப்பு வந்து இவர் சொல்கிறார ஒளி யார் வர தருவாங்க? யாராக இருக்கா சொல்லு? எந்த கட்சி வரும்னு நினைக்கிறாரு? ஏடிஎம் கூட சொல்லுங்கள். போன முறை வந்துச்சு, எம்பி எலெக்ஷன் வந்துச்சா? ஸோ எம்எல்ஏ எலெக்ஷன் வந்துடும் நினைக்கிறார், வந்துடுமா? வராது. ஏன்னா இங்கே ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வச்சு இது பண்ணான்னா நிச்சயமாக வாய்ப்பு உண்டு. தனித்துன்றாங்கன்னா நிச்சயமாக எல்லாருக்கும் சொல்ல அந்த அந்த கேப்பை வந்து அண்ணன் தம்பி அடிச்சதை யாரும் கொண்டாட்டம். எடப்பாடி இப்படி இருப்பது திமுக திராவிட மாடலுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னும் வசதி செய்கிறதுக்கு இன்னும் 10 ஆண்டு இன்னும் எவ்வளோ சுட்டுமோ சுட்டிட்டு 8 லட்சம் கோடி இன்னும் ஒரு 10 லட்சம் கோடி கடன் ஆகிட்டு நம்மளை தெருவோடு இருந்து விட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான். அதுக்கு திராவிட மாடல் அடுத்து வந்து திராவிட மாடலுக்கு அடுத்து இன்னொரு மாடலை போட்டுட்டு திட்டம் தீட்டி கொள்ளடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த கூட்டம் தயாராக இருக்கிறது ரொம்ப கஷ்டங்கண்ணா. ஓகே சார். இப்போ அக்டோபர் 27 தமிழக வெற்றி கழக மாநாடு கூட்டம் கூடுமா? விஜயகாந்த் மாதிரி கண்டிப்பாக கூடும், கண்டிப்பாக கூடும். ரசிகர்கள் கூட்டம். இல்லை, விஜயகாந்த் இடத்த அவர் பிடிச்சிருவாரா? பர்சன்டேஜ் கட்டாயம் பிடிப்பார். அங்கீகாரம், கட்சி அங்கீகாரம் கிடைக்கும். அதில் எந்த மாற்றமான 2020 அங்கீகாரம் பெற கட்சியாக 3வது முறை இந்த நேர்காணலில் சொல்கிறேன், நிச்சயமாக அங்கீகாரம் பெறும் கட்சியாக தாவேக்கா வரும். அது எந்த மாற்றம் கிடையாது. எவ்வளோ இந்த அளவுக்கு எப்படி கான்ஃபிடண்டாக சொல்கிறீங்க? கணக்கு கூட்டி கழிச்சு கணக்கு வருங்க. நான் எங்களுக்குலாம் 30 வருஷமாக அந்த கணக்கை பார்த்துருக்கோம். எங்களுக்கு தெரியாது அந்த பத்தலாட்டம்லாம் அரசியல். இல்லை, நீங்கள் இந்த அளவுக்கு கணக்கு போகிறீங்கன்னா கொள்கை தெரிஞ்சிருக்கணும்ல உங்களுக்கு. கண்டிப்பாக என்ன மாதிரியான கொள்கை எடுத்துகிட்டு வருவார்? கொள்கையா? எங்கே? அது சும்மா சொல்லி வேண்டியதான். கொள்கையாக கத்திரிக்காது. அவர் கொள்கை என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது இந்துவாகவும் இருப்பார், கிறிஸ்துவனாகவும் இருப்பார், முஸ்லீமாகவும் இருப்பார். எம்மதமும் சம்மதம் நாகூர் அணிப்பா மனசுக்குள்ள நாய்களும் அதிகளும் நாய் பேய்களும் ஓடுதடா நாட்டியம் ஆடுதடா நீ யாரும் திருந்தலையே அப்படின்னு சொல்கிற மாதிரி இஸ்லாமிய பெண்ணை கொள்கை துணை போச்சலராக போட்டு அங்கே நிற்கிற போது இஸ்லாமியர் வாக்களை பெற்றார். நெத்தியில் பொட்டு வைப்பது இந்துக்களையும் கவர்ந்தார். பெரியாரை பார்க்கிற போது திராவிட இயக்கத்தின் ஓட்டையும் கவர்ந்தார். இப்போ எப்படி வந்து இல்லைன்னு சொல்கிறீங்க? அரசியல் ஆகிட்டார். அப்புறம் தெளிவோட தான் வர்றாரோ? நான் பொதுவாக சொல்லிட்டேன். அந்த கொடி திறப்புல அன்னைக்கு துணை கொள்கை பரப்பு தொழிற்சாலை சொல்லி ஒரு இஸ்லாமிய பெண்மணி நிற்க வச்சார். பொட்டு வந்து எத்திர வச்சு பொட்டு வச்சு கொடின்றப்ப காமிச்சிட்டார். இந்துவாக இருப்புன்னு சொல்லிட்டார். கிறிஸ்டன்ற ஒரு நிமிஷம் இருக்கு. அப்புறம் போது பெரியாரையும் போய் வந்து கொடுத்துட்டார். சிறந்த அரசியலுக்கான பேஸ் ஒர்க்கை போட்டாரா போடலையா? ஓகே சார். பல்வேறு கேள்விகளுக்கு பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி. தமிழ் தாய் உறவுகள், தமிழ் சமுதாயம் அரசியல் வெளிக்க வேண்டும். நன்றி.